எல்லோருக்கும் வணக்கம். வெஜ் கைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உளுந்தங்கஞ்சி. ஏற்கனவே நம்ம இனிப்பு உளுந்தங்கஞ்சி கருப்பட்டியை வச்சு எப்படி செய்யலாங்கிறத ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம கருப்பு உளுந்து அதோட அவல் ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப நன்மை தரக்கூடியது. அந்த ரெண்டையும் வச்சு நம்ம எப்படி மசாலா உளுந்தங்கஞ்சி எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. கடாயை அடுப்பில் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு தோல் உளுந்தம்பருப்பு, உடைச்ச உளுந்தம்பருப்பு எடுத்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கிறோம். இது நல்லா வாசனை வரணும், கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும், கருகிடக்கூடாது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 4-5 வெள்ளை உளுந்தம்பருப்பை போட்டுக்கிட்டால் அது கலர் மாறுறதை வச்சு இதுவும் வறுபட்டதை கண்டுபிடிக்கலான்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நல்லா வாசனை வந்துருச்சு, கலரும் மாறிடுச்சு. ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சிட்டோம். இப்போ 1 கப்பு உளுந்தம்பருப்பு எடுத்தோன்னா 1/4 கப்பு அளவுக்கு அவல் எடுத்துக்கலாம். இதுக்கு கெட்டி அவலோ இல்லை தகட்டு அவலோ, வெள்ளை அவலோ, சிவப்பு அவலோ அல்லது நம்ம சிறுதானிய அவல் எதுனாலும் இதே அளவுக்கு எடுத்துக்கணும். 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா செவந்து வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். கொஞ்சம் ரொம்ப தகட்டு அவலாக இருந்தால் நல்லா சூடு வர்ற அளவுக்கு வறுத்திங்கனாலே கலர் மாறி வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாறி வந்துருச்சு. அதையும் நம்ம உளுந்தோடு சேர்த்துக்கிட்டோம். இது நம்ம கொஞ்சமாக வறுத்து இருக்கிறதுனால மிக்சியிலே வீட்டிலையே பொடி பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கணும். தேவைப்பட்டால் சலித்து எடுத்துக்கலாம். அதிகமாக செய்யணுன்னா மெஷினில் 1 மாதத்துக்கு உண்டான அளவுக்கு அரைச்சிக்கலாம். இப்போ 1 டம்ளர் அளவுக்கு கஞ்சி நம்ம செய்ய போகிறோன்னு வைங்க. அப்போ 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த பவுடர் எடுத்துக்கணும். உளுந்த பொறுத்து கெட்டிப்படுற தன்மை மாறுபடும். அதனால் நான் இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றி விஸ்குனால் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிட்டேன். இந்த நேரத்தில் 2 டம்ளர் தண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன். ஆனால் அது ரொம்ப கொதி வரலை. ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, கட்டி பட்டுரும். அதனால் லேசாக சூடு வர்ற சமயத்திலேயே அடியில் செட்டில் ஆகுதான்னு பார்த்து கரண்டியால் கிண்டி விட்டுட்டு தண்ணியோடு சேர்த்துறணும். நம்ம அடுப்பில் வச்சுருக்க சூடாகிற தண்ணியில் சேர்த்துறணும். சேர்த்துட்டு கைவிடாமல், அடி பிடிக்காமல், கட்டிப்படாமல் நல்லா பொறுமையாக வேக விடணும். இது நல்லா கொஞ்சம் கெட்டிப்படும். ஆறுனா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இருந்தாலும் பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கெட்டியான உடனே நம்ம ஸ்டவ்வு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா பொங்கி வரும். கொஞ்சம் கெட்டித்தன்மை இதில் குறையா இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அடுத்த தடவை செய்யும்போது கூட கொஞ்சம் பவுட்ரு சேர்த்துக்கோங்க. ஏன்னா உளுந்தோட கொஞ்சம் பழைய உளுந்தாக இருந்தால் கெட்டித்தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும். இப்போ பாருங்கள், இட்லிக்கெல்லாம் பழைய பருப்பு பொங்கி வராதுன்னு சொல்லுவோம்ல, அதே தான் இதுலேயும். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். இதை நல்லா ஆற விட்டுருவோம். ஆற வச்சு தான் நம்ம இனிப்போ காரமோ செய்கிறது நல்லது. இப்போ இது ஆறிட்டுருக்கு, கொஞ்சம் கெட்டித்தன்மை ஆயிடுச்சு. ஒரு கடாயில் அடுப்பில் வச்சுட்டோம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெயில் கடுகு, கொஞ்சம் போல் ஜீரகம். கடுகும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த உடனே நம்ம இதில் சாம்பார் வெங்காயம் சேர்க்கணும். சாம்பார் வெங்காயம் தான் ஆரோக்கியத்துக்கு எப்போவுமே நல்லது. இல்லைன்னா பெரிய வெங்காயம் போடுங்க. ஆனால் டேஸ்ட்டு சாம்பார் வெங்காயம்தான், ஆரோக்கியமும் சாம்பார் வெங்காயம்தான். நான் ஒரு 10-15 சாம்பார் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலை, உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய் அதையும் பொடி பொடியாக நறுக்கிட்டு நல்லா வதக்கி விடுறேன். கலர் மாறட்டும், ஆனால் கருகிடக்கூடாது. ரொம்ப ப்ரௌனாக வரணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் செவந்து வரட்டும். நல்லா இப்போ செவந்து வந்துருச்சு. நல்லா வாசனையாகவும் இருக்குது. ஜீரகம் வெங்காயத்தோட வாசனையும் நல்லா சூப்பராக இருக்குது. இதோட உப்பு மஞ்சப்பொடியும் சேர்த்தும் வதக்கலாம், இல்லை அந்த கஞ்சியோடையும் சேர்த்து போட்டுக்கலாம். நான் இப்போ கஞ்சியோட
சுவைக்கு தகுந்த அளவுக்கு உப்பும் கொஞ்சம் மஞ்சப்பொடியும் சேர்த்துட்டேன். நல்லா வதங்கிருச்சு வெங்காயம். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த வதக்கி இருக்கிற வெங்காயம் தாளிதத்தை நம்ம கஞ்சியில் சேர்த்துட்டோம். புளிக்காத தயிர் இல்லை, அவங்கவுங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அந்த தயிரை நல்லா குமுற கடைஞ்சி தண்ணி விடாமல் கடைஞ்சிட்டு இந்த கஞ்சியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம். உப்பு தேவைன்னா கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு நல்ல சுவையான சத்து மிகுந்த உளுந்து அவல் கஞ்சி ரெடி ஆயிருச்சு. நார்ச்சத்து நிறையா இருக்கிறதுனால மலச்சிக்கலுக்கு நல்லது. இது பெண்களுக்கு குறுக்கு எலும்பை பலப்படுத்தக்கூடியது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.